உங்களோட கிளாஸ்ல நான் கடைசியா பேசி கொண்டுதான் இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற வசன ரீதியான உச்சரிப்பு பகுதியிலிருந்து நாங்கள் எங்களோட வகுப்பை ஆரம்பிப்போம் என்று நாங்க கடைசியா பேசிக்கொண்டோம். அந்த வகையில நாங்க ஆரம்பமாக குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று எங்களுக்கு அந்த அடையாளங்கள் என்ற பகுதி தேவை. இரண்டாவது குர்ஆனை ஓதுறதுக்கு எழுத்துக்கள் தேவை. எழுத்துக்களும் அடையாளங்களும் இல்லாம எங்களால குர்ஆன் ஓதுறதுங்கிறதுக்குள்ள மூவ் ஆக முடியாது. எழுத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு வரும். அடையாளங்கள் என்ற பகுதியை நீங்க முதலாவது சரியா தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த நான் சாட்ல போட்டிருக்கிற இந்த அடையாளங்கள் இந்த பெயர்களோட உங்களுக்கு தெரியுமா? எங்கிட்ட சொல்லுங்க பாபு. நான் போட்டுக்கிற பெயர்களும் அடையாளங்களும் இந்த அமைப்புல தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரி, எல்லாம் இதே அடையாளங்களோட தெரியும், அப்படித்தானே? பெயர் முக்கியம். அப்ப நான் இந்த உங்களோட விளக்கத்தை நான் தவிர்த்து உங்களுக்கு தெரியும் என்ற வகையில் அந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு தவிர்த்துட்டு நான் நேரடியாக இதுல ஒரு பிராக்டிஸ் பாட்டுக்கு நாங்க வருவோம். இந்த பாக்ஸ்ல ஒவ்வொன்றா வர வர ஒரு பேர்கள் நீங்க சொல்லி கொண்டு போகணும். சரியா? திக்குதல் வரக்கூடாது, குழம்புறது வரக்கூடாது, உறுதியான டோன்ல சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அதான் இதுல முக்கியமான பகுதி. பிஸ்மில்லா. ஒன்றா சொல்லுங்க பாபு. فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. இதுல விஷயம் என்னென்றால் ஏன் நாங்க பிழை போடுற என்ற சிஸ்டம் என்னன்னு சொன்னால் இடையில குழம்பக்கூடாது. இதுல எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில பரிபூர்ணமான டைமிங் உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணது நல்லா ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து. ஆனா போக போக நீங்க கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் ஆகிடும். லம்ம மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி கஸ்ரு மத்து ضم مد سكون فتحة كسرتين ضمتين. அப்ப இதுல நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி போறோம். ஓடுறது உண்மையில ஒரு உங்களோட கண் பார்வைக்கு ஒரு அடையாளம் வார நேரம் அதை நீங்க சொல்றது குட், நல்லா லேட் ஆக்காம சொல்றது மாஷா அல்லாஹ் மிச்சமே நல்லா. ஆனா அதுல தயக்கம் வைக்கப்படாது, குழப்பம் வைக்கப்படாது. கண் பார்வை எங்களோட எழுத்து உச்சரிப்புட அடையாளத்தை முதலாவது பார்க்கிற நேரமே எங்களுக்கு ஒரு உறுதியான ஐடியா ஆகிக்கணும், இதுதான். இதுல குழப்பம் இல்லை. கஸ்ரு 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 மந்து கஸ்ரு மந்து கஸ்ரு லம்மு கஸ்ரு ரெண்டு சொல்லி நாங்க டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகிறது பிள்ளை. அதுக்காக வேண்டிய இதை பாடமாக்கினால் அதை விட பெரிய மாட்டுக்கு நீங்க மாட்டுவீங்க. அப்படி அல்ல. எங்களுக்கு அடையாளங்கள் தெரியும், நாங்க அதை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி பாக்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புற நேரம் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டே. சரி, நான் உங்கள்ட்ட இன்னும் ஒருக்கா திருப்பி கேட்கிறேன். இந்த பாக்ஸ் உங்களுக்கு சொல்ல ஏழுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஸ்பீட் அப்படிதான் விளங்குச்சு. ஒன்றை சொல்லுங்க பாபு. فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضمة سكون فتحة كسرتين فتحتين ضمتين. பாத்தீங்களா தப்பிட்டீங்க.
2 இடத்துல பிளவு விட்டுக்கீங்க. நல்லது. கடைசியான ஓ விஷயம் என்றால் இது மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. 21 பாக்ஸ்ல ம் நீங்க 19 சரி கட்டாயம் சரி எடுத்துக்கணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப் போகலாம். நீங்க நல்லா ம் 2 பாக்ஸ்லாம் பிழை எடுக்கலாம். 2 பாக்ஸ்ல பிழை எடுத்துக்கிட்டீங்க. ம் அந்த ரெக்கார்டை கேட்கிற ம் நேரம் ஏன் பிழை ஆகிச்சுது, என்ன பிழைங்கிறத கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், தேடி பிடிச்சி. ம் ஏன் பிழை ஆகிச்சுது, என்ன சரி பிழைங்கிறத கட்டாயம் தேடி நீங்க பிடிச்சு போடணும். சரி, நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். சரி உங்களோட நல்லம் என்ற வகையை நான் தொடர்ந்து போறேன். ம் சரி, இப்ப நாங்க வாரோம் அடுத்த முக்கியமான படி ஒரு சேலஞ்ச் பார்ட். ஒரு சேலஞ்சான ஒரு பகுதிக்கு வரோம். இப்ப நீங்க வீட்டுல குர்ஆன் ஓதிக்கிறீங்க. உங்களுக்கு எழுத்துக்கள் சொற்களோட உச்சரிப்புங்கிறது ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். எழுத்துக்கள் தெரியும், சொற்கள் தெரியும். சொற்களாக ஓதாம நாங்க நேரடியாக குர்ஆனை ஓதிக்க மாட்டோம். ஏன்னா ஓத கஷ்டமாயிருக்கும். ஆனால் நாங்க சொற்களாக ம் ஓதிட்டு சொற்களாக எல்லாம் ஓதிக்கிறோம். ஓதிட்டு என்ன செஞ்சோம், குர்ஆனுடைய வசன அமைப்பான குர்ஆனுடைய சூறாக்களாக ஓத வந்துட்டோம். ஆனா ம் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நாங்க ஓதுற சூறாட ஓதலுக்கும் சூறாக்களாக ஓதுற ஓதலுக்கும் சரியான ஓதலாக கருதப்படுகின்ற அந்த ஓதலுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அது எப்படி? அது உச்சரிப்புகளையும் படிச்சோம், எழுத்துக்களாகவும் யாரோ ஒருத்தர் பேர் படிச்சோம். ஆனா சூறாக்களாக ஓத வந்துட்டோம்னா எனக்கு எப்படி பிரச்சனை எங்கே வந்துச்சு? இது ஒரு கேள்வி. முக்கியமான ஒரு பிரச்சனை உண்டு. ம் நான் சொல்றது விளங்குதா? அது இப்போ எங்களுக்கு குறைக்க போல அழிப்புண்டா தெரியாது, பாவது தெரியாது. பிறந்த பின்னால எப்படியோ கண்டுபிடிச்சி அதை உச்சரிச்சு பான்னு சொல்லி அதை பேர்ன்னு சொல்லியோ என்னென்ன உச்சரிச்சு அதை பழகி பிடிச்சி அந்த எழுத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு குர்ஆனை நான் சூறாக்களாக ஓதுற நேரத்துல டவுட் வருது அல்லது கன்ஃபார்மாக வைக்குது. நான் முறையான ஓதல்ல, நான் சரியான ஓதலுக்கு உள்ள வரல. அப்படின்னால் எங்க பிரச்சனை? அலிஃபாவை சொல்லி கொடுத்தால் பிரச்சனையா, அல்லது அலிஃபாவை நான் தெரிஞ்சு கொண்டுதான் பிரச்சனையான்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வார. அதுக்கான விடயத்தை நாங்க இங்க பார்க்க போறோம். உண்மையில எங்கட ஓதல், எழுத்துக்கள், சொற்கள் என்ற உச்சரிப்பு அந்த பகுதியைக்கும் அதுக்கு பின்னால நாங்க சூறாக்களாக ஓத போறோமே அந்த சூறாக்கு அந்த பகுதிக்கும் இடையில ஒரு பெரிய கெப் ஒண்டி இருக்குது. ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒண்டி இருக்குது. அந்த இடைவெளியைத்தான் நாங்க சொல்றோம் வசனங்களாக நீங்க ஓதி பழகணும். வசன ரீதியான உச்சரிப்புட பகுதிதான், பயிற்றுவிப்பு பகுதிதான் நீங்க சூறாக்களாக சரியாக முறையான உச்சரிப்போட உங்களை ஓதுறதுக்கான ட்ரைனிங்காக இருக்கும். எனவேதான் நீங்க உங்களுக்குரிய பகுதியாக நாங்க ஆரம்பத்தில் தெரிவு செய்த பகுதி அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்க சூறாக்களாக இல்லாமல் எங்கட தேவைக்கு ஏற்ற விதத்துல வசனங்களாக நாங்க பிராக்டிஸ் பண்ணி பிடிச்சு கொள்ற விஷயம் பாத்தீங்கன்னா. சரி, இப்ப நாங்க வருவோம். வசனங்களாக நீங்க ஓதுற நேரத்துல வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சரி, இப்ப நாங்க அடுத்த பகுதிக்காக தான் வரப்போறோம். என்றால் குர்ஆன்ல இப்ப கடைசிக்கு கடைசியில நிப்பாட்ட இடத்துல பத்தஹத்து நீக்கும், அல்லது பத்தஹ்மத் நீக்கும், அல்லது கஸ்ரத்து நீக்கும், சில போது லம்மது நீக்கும். ஒவ்வொரு அடையாளங்கள் வர 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 நாங்க எப்படி நிப்பாட்டுறது? அழகா ஓதி கொண்டு வருவோம். நிப்பாட்டுற இடத்துல வந்து நாங்க என்ன செய்வோம், ஒரு குழப்பம் கொண்டு வரும். அட எங்க சுக்கூன் வந்து இல்ல, பத்தஹத்து வந்து நான் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதா, நீட்டி நிப்பாட்டுறதா, சுக்கூனை வச்சு ஓதுறதா, நீட்டாம ஓதுறதா, அல்லது வேற ஒரு முறையில ஓதுறதா என்று சொல்லி பல குழப்பங்கள் எங்களுக்கு வரலாம். நான் பேசுறது எங்களுக்கு பரிச்சயமான சூறாக்களை வச்சு அல்ல, எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அறிமுகம் இல்லாத சூறாக்களை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யலாம் என்று கேட்டால், உண்மையில நாங்க அதுக்குரிய ஒரு தீர்வை, அந்த குழப்பத்துக்குரிய ஒரு தீர்வை நாங்க அந்த இடத்துல உங்களுக்கு தருவோம். அதாவது குர்ஆனுடைய வசனங்களை நாங்க ஓதி கொண்டு வர நேரம் மூச்சு திணறல் காரணமாக நிறுத்தலாம், அல்லது வசனத்தினுடைய முடிவின் காரணமாக நிறுத்தலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எத்தனை மெத்தட்ல நிறுத்தலாம் என்று கேட்டால் 3 முறைகள் நிறுத்தலாம். இதுதான் முக்கியமான பார்ட். இது நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும் இன்ஷா அல்லாஹ். இதுல உங்களுக்கு கட்டாயம் ஹோம்ஒர்க் கொண்டு இருக்குது. வசனத்துல இறுதியில நாங்க எப்படி ஓதலாம் என்று கேட்டால் 3 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையில நிறுத்தணும். இது நாங்க ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். உங்களோட கையில 3 பாத்திரங்கள் தரப்பட்டிருக்குது. எந்த பாத்திரத்துக்குள்ள எந்த சாப்பாடை எந்த உணவை போடணுங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். உங்களுக்கு முன்னால எக்கச்சக்கமான உணவு வகைகள் இருக்குது.
மூன்று உங்களுக்கான உணவு பாத்திரங்கள் தரப்பட்டிருக்குது. எது எது பொருத்தம் என்று ம். சொல்லி நீங்க பார்த்து போடணும். அதான் இத ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லலாம். உங்களோட கையில 3 நாங்க பாத்திரங்கள தரப்போறோம். 6666 வசனங்கள் உங்களுக்கு முன்னால இருக்குது. எந்தெந்த வசனங்கள் ம். எந்தெந்த பகுதிக்குள்ள வரும்ங்கிறத நீங்க போட்டுக்கொள்ளலாம். மிச்ச லேசான விஷயம். ம். சரி, முதலாவது முறை என்ன சொல்லுதென்றால், முதலாவது முறை வசனத்தில இறுதியாக வரக்கூடிய எழுத்து நல்லா கேட்டுக்கிறணும். ம். வசனத்தினுடைய இறுதியாக வரக்கூடிய அடையாளம். எழுத்து என்று சொல்றதை விட ம். அடையாளமாக ஃபதஹ் மத்து அல்லது ஃபதஹத்தைன் வரணும். இல்லாட்டி அந்த வசனத்தினுடைய இறுதியாக மத்தினுடைய அலிஃப் வரணும். மத்தின் அலிஃப் பல பல வகையில வரையிலும் மத்தின் அலிஃப் அலிஃபாக வரலாம், யாவாகவும் மத்தின் அலிஃப் வரலாம். வந்திக்குது குர்ஆன்ல. அப்போ முதலாவது என்ன? ஒன்று வசனத்தில இறுதியாக வரக்கூடிய அடையாளம். நிறுத்தப் போகின்ற அந்த அடையாளம் ஒன்று ஃபத்ஹு மத்தா இருக்கணும் அல்லது ஃபத்ஹத்தைனியா இருக்கணும். வசனத்தில இறுதியில் என்ன செய்யணும்? அலிஃப் வந்திக்கணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன செய்யணும் என்றால், அந்த இறுதி எழுத்த வசனத்துல வரக்கூடிய அந்த இறுதி எழுத்தை நீங்க 2 செகண்டுக்கு 2 அளவுக்கு நீங்க நீட்டி ஓதணும். நீ 2 அளவு என்று சொல்றது 2 அளவு என்று சொல்றது 1 செகண்ட் நாங்க ஈஸியா சொல்லலாம். உங்களுக்கு இதுல உதாரணங்கள் தரப்பட்டு பாருங்க. முதலாவது உதாரணத்துல இறுதியாக வந்து இருக்கிறது ஃபதஹ்தைனி, அடுத்ததுல அலிஃப் இருக்குது, அடுத்ததுல பாருங்க மத்துடைய எழுத்தாக அலிஃபும் நீக்குது, அலிஃபோ அந்த யாவும் நீக்குது. ஆனா இறுதி எழுத்துக்கு என்ன அடையாளம் நீக்குது? இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் ஃபத்ஹு மத்து. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பரிச்சயமான வசனங்கள். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு 10 வசனங்களை நீங்க இந்த இடங்கள்ல தேடி பார்த்தா தான் இந்த விஷயம் உங்களுக்கு மறக்காது. அதான் முக்கியம். குறைந்தது 10 வசனங்களை நீங்க தேடி பார்க்கணும். சரி, இதுல சரி, 2வதும் 3வதும் அடுத்த வகுப்புக்கு நாங்க போவோம். இனி இந்த இந்த பகுதி மட்டும் நீங்க நார்மலா தேடி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு போக போக நாங்க வீட்டு வேலையில் உங்களோட செல்ஃபான பிராக்டிஸ் நாங்க இன்ஷால்லா கூட்டுவோம். ஸ்டார்டிங்க கூட்டக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு 10 வசனங்கள், ஒவ்வொன்றிலையும் குறைந்தது ஒரு 4, 5 வசனங்களை இந்த மாதிரியான அமைப்புகளை நிப்பாற்றத்துல போய் தேடி பாருங்க. வசனத்தில் இறுதியில, வசனத்தில் இடையில தேடலாம். ஆனால் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வசனங்கள் ஆயிக்கும். அறிமுகம் இல்லாத வசனங்களை நீ தேடி பார்த்து வரணும். அதான் முக்கியம். அதுல 2வது 3வது பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துக்கு நாங்க பார்ப்போம். அதிலையும் அதனுடைய பயிற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடரும். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.